இப்போது கூட இந்த வேளையில தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இந்த உபவாச நாட்களில உபவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசி கேட்போம். தானியேல் 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்க கேட்போம். தானியேல் 9:20-21. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திமணியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். நல்ல ஒரு தானியேல் என்கிற ஒரு தேவ பிள்ளை, தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. தானியேலை குறித்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தானியேல் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு தேவ பிள்ளை. இந்த இடத்துல தானியேல் அவனுடைய தீர்க்கதரிசன புத்தகங்களில, அந்த புத்தகத்துல ஜெபத்தை குறித்து நிறைய எழுதி வைத்திருக்கிறார். தானியேல் எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல 3 வேளை ஜெபிக்கிற தானியேல். 3 வேளை ஜெபிக்கிற தானியேல் ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்தார் தேவன். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டினார், சத்ருவின் திட்டங்களை முறியடித்தான், அற்புதமாய் அதிசயமாய் சத்துருக்களுக்கு முன்பாக தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த இடத்துல தானியேல் ஜெபிக்கும் போது அவர் பல காரியங்களை அங்கே பேசுகிறார். ஜெபம், ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் அற்புதங்கள் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். தேவன் உயர்த்துவார், நிச்சயமாய் உயர்த்துவார், எல்லாவற்றையும் தேவன் செய்வார். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுக்கு பிரியமானவன், அவன் ஜெபிக்கிற வேளையில தூதன் இறங்கி வந்தான். ஒரு நம்ம ஜெபிக்கிற வேளைகளில தூதர்கள் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா. இறங்கி வந்து அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அந்த 22வது வசனத்தை வாசிக்கப்போம். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவ ஜனமே, நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள், நல்ல விசுவாசிகள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், தேவனோடு கூடவே இருக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம ரொம்ப சரியாய்த்தான் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். பல வேளைகளில தேவன் நமக்கு தெளிவை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம சரியாதான் இருக்கிறோமா, நம்ம சரியாதான் ஓடிக்கொண்டிருக்குமா என்கிற தெளிவை பெற்றுக்கொள்ள ஜெபம் அவசியம். அல்லேலூயா. தெளிவை உண்டாக்கி அவன் என்ன செய்தானா, என்னோட பேசி, தூதன் பேசுவான். நம்ம தேவச்சனமே, நம்ம ஒருவேளை இந்த நாட்களை அசட்டையா நினைச்சாதீங்க. ஒருவேளை இந்த உபவாச நாட்களை, இந்த ஜெப நாட்களை, மற்ற நாட்களுக்கும் இந்த ஜெப நாட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நம்ம இந்த ஜெபத்துக்கு ஆயத்தம் ஆகும் போதே தூதர்களை கொண்டு தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. தெளிவு உண்டாக்கி அங்க என்ன செய்தான்? என்னோடு கூட பேசி வாசிப்போம். தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி
தானியேல் அறிவில் சிறந்தவன் என்று சொல்லி 1வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் 3வது வசனம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைகளிலும் யாதொரு வாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்கள் செலக்ட் பண்றான். ஒரு ராஜா அந்த இடத்தை, அந்த தேசத்தை பிடித்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நேபுகாத்நேச்சார் அங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடித்த போது அறிவில் சிறந்தவர்கள், அழகு நிறைந்தவர்கள், வாலிப பிள்ளைகள், திறமைசாலிகள், இவங்களை பார்த்து செலக்ட் பண்ணானா. அறிவில் சிறந்தவன், கல்வியிலே சிறந்தவன், மிகச்சிறந்தவனாய் செலக்ட் பண்ணப்பட்டு அதை ப்ரூவ் பண்ணவன், மிகவும் அறிவாளி என்று சொல்லி அதை வெளிப்படுத்தினவன். இப்ப அவன் ஜெபிக்கும் போது தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது, தானியேலுக்கு ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவு தேவனுடைய திட்டங்களை விளங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. உலக பிரமாண காரியங்களை செய்கிற அறிவு, ஜெபித்து ஒருவேளை அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற அறிவெல்லாம் இருந்தது. இப்போ இந்த இடத்துல அங்கே தூதன் இறங்கி வந்து சொல்கிறான், உனக்கு தெளிவை உண்டாக்க, உனக்கு அறிவை கொடுக்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். இன்றைக்கு நமக்கு வேண்டியது இதுதான். இந்த ஜெப நாட்களில நமக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு சம்பவம் ஒருவேளை நமக்கு விரோதமாய் நடக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நமக்கு விரோதமாய் பேசப்படலாம், செய்யப்படலாம், சொல்லப்படலாம். அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒருவேளை இந்த தூதன் இறங்கி வந்து தானியேலை பார்த்து, உனக்கு தெளிவு வேணும், உனக்கு அறிவு வேணும், அதை உணர்த்ததான் நான் வந்திருக்கிறேன் தானியேல் சொன்னா, ஒருவேளை தானியேல் உடைந்து போயிருப்பான். என்னுடைய வீட்டை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனையே நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்ன பார்த்து அறிவு இல்லைன்னு ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறானோ என்கிற கேள்வி இருந்திருக்கலாம். நான் தெளிவில்லாம அப்படி என்ன செய்துட்டேன்னு கூட தானியேல் யோசித்திருக்கலாம். அந்த வார்த்தை சொல்கிறது, அடுத்த வசனம் வாசிக்கப்போம், நீ மிகவும் பிரியமானவன், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த உலகத்திலே எதிராக எழும்புகிற காரியங்களை ஜெயிக்க, ஒரு தேவ பிள்ளையே உடைய பக்தி வைராக்கியத்துல இன்னும் நீ வளர, உனக்கு அறிவும் தெளிவும் வேணும். அதற்கு ஜெபிக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. நீ வைத்த விண்ணப்பெல்லாம் கேட்கப்பட்டாயிற்று. நீ ஜெபிக்க துவங்கிற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது. நீ பிரியமானவன், நீ தேவ பிள்ளை, நீ பரிசுத்தமானவன், நீ ஜெபிக்கிறாய். ஆனாலும் உனக்கு ஒரு தெளிவையும் அறிவையும் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறான். சொல்லும்போது வாசிப்போம், அறிவிக்க வந்தேன். பல வேளைகளில் ஊழியத்துல சில காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்லும் போது அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பம் வரும். ஆனா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கீழ்ப்படிந்து பின்பற்றி நாம் செய்கிற போது மிகப்பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் அங்கே வைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உடைந்து போகிறோம், ஒருவேளை குழம்பி போகிறோம், ஐயோ நான் என்ன தவறு செய்தேன் என்கிற கேள்விகள் வருகிறது. ஒருவேளை நமக்கு தெரியாதவர்கள் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. திரும்பவும் அங்கே சொல்லுகிறார், அறிவை உணர்த்துகிறதற்காக நான் அதை அறிவிக்க வந்தேன். சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கவனித்து கேளு.
நீ ஜெபிக்கிறாய். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், கவனித்து கேட்கறது இல்ல. ஒரு அற்புதம் நடந்தா நல்லா புரியுது நமக்கு. சிங்கக்கேபியை சிங்கத்தின் வாயை கட்டினார், நமக்கு நல்லா புரியும். தானியேல் புத்தகத்துல தானியேலுடைய ஜெபம், தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார், தானியேலை தப்புவித்தார், அற்புதம் செய்தார், நமக்கு நல்லா புரியும். அறிவில் சிறந்த தானியேலை நீ அறிவடைய வேண்டும் தேவன் சொன்னது நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதி அது. அறிவில் சிறந்த தானியேல், ஜெபத்துல எப்பொழுதும் தரித்திருக்கிற தானியேல், தேவனுடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ற தானியேலை பார்த்து சொன்னா, நீ அறிவடைய வேண்டாம், நீ தெளிவடைய வேண்டாம், தேவனுடைய தரிசனங்கள் திட்டங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது, அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெப நாட்களில ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சரியா தான் இருக்கிறேன், சரியா தான் ஜெபிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் நான் சரியா தான் இருக்கிறேன்னு நினைக்கலாம். நம்மை தேவன் இன்னும் அதிகமாய் பயன்படுத்த, இன்னும் அறிவு நிறைந்தவர்களாய் மாற இங்கே தானியேல் இடத்துல பல காரியங்களை பேசுகிறார். நீங்க 10வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிக்க 12வது வசனம் வாசிப்போம், 11, 12 வாசிப்போம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து திரும்ப திரும்ப சொல்கிறான் தூதன். நான் இடத்துல வந்திருக்கிற ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிற பல பரலோகத்திலிருந்து செய்திகளை தானியேலுக்கு கொண்டு வந்து சொன்னான் தூதன். ஒரு அலையே சொல்ல, ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் ஜெப நாட்களிலே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை இன்னும் ஒருபடி உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லும் போது சொல்கிறார், தொடர்ந்து வாசிப்போம். கால் ஊன்றி நில்லு. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா பேலன்ஸ் மாறி போயிடுது, திடனற்று போயிடுறோம், உடைந்து போயிடுறோம், ஒருவேளை அழுகிறோம், ஒருவேளை புலம்புகிறோம். இங்கே தானியேலை பார்த்து அங்கே தேவதூதன் சொல்கிறான், முதலாவது கால் ஊன்றி நில்லு. எதிரான காரியங்கள் நடக்கிறது, தானியேலுக்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது, தேவ ஜனங்களுக்கு எதிரான காரியம் நடக்கிறது. தானியேல் உண்மை முத்தவன்மாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உடைந்து போன நிலையில அங்க தேவ தூதன் ஒரு செய்தியை கொண்டு வந்து அவரிடத்துல சொல்கிறான், முதலாவது நீ கால் ஊன்றி நில்லு. அதுக்கு முந்தைய வசனங்கள் எல்லாம் நமக்கு நேரம் இல்ல, நீங்க வாசிக்கும் போது பல காரியங்கள் அவன் சோர்ந்து போகிறான், அவன் உடைந்து போகிறான். இப்ப சொல்றான், நீ கால் ஊன்றி நில்லு. இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். நடுக்கம் அவனுக்கு வந்தது, பயம் உள்ளே இருந்தது. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிப்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாத. தானியேல், நீ தேவனுடைய பிள்ளை. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து, இந்த ஒரு சூழ்நிலையில நீ திடனோடு நிற்கணும். தேவ தரிசனங்கள் உனக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை நமக்கு எதிர்காலத்துல நடக்க போகிறவைகளை தேவன் முன்கூட்டியே அறிவிப்பாராம. ஒருவேளை தேவ ஜனமாகிய நாம எந்த இடத்துலயும் மிஸ்ஸா, அதாவது தவறுதலாய் ஒரு ஸ்டெப்ப கூட வைத்து விடாதபடிக்கு தேவன் முன்னறிவிக்கிறவர். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளுக்கு, தேவன் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பேசுவார். இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஒருவேளை நீ எச்சரிக்காய் இரு தேவ ஜனமே சொல்கிறான். ஜெபித்ததன் பலன் என்ன? தானியேல் ஜெபித்ததுடைய பலன் என்ன? நம்ம நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு தேவன் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? ஒருவேளை அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், உடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், உன் குடும்ப சூழ்நிலை மாறும், வியாதி மாறும், ஒருவேளை வேலை கிடைக்கும், பிள்ளை செல்வங்களை பெற்றுக் கொள்ளுவாய், ஒருவேளை திருமண காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், எல்லாம் தருவாரு. அது ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தேவ பிள்ளையாய் இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அறிவில் சிறந்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். உலக மனுஷனை போலவே நாமும் உலகம் எதை குறித்து புலம்புகிறதோ அதை குறித்தே நாமும் புலம்புகிறோம். உலகம் எதை குறித்து பயப்படுகிறதோ அதை குறித்தே நாமும் பயப்படுகிறோம். உலகம் எதை குறித்து கவலைப்படுகிறதோ வேதனைப்படுகிறதோ அதை குறித்தே நாமும் வேதனைப்படுகிறோம். இங்க சொல்லும் போது அப்படி அந்த வார்த்தையை கேட்ட போது நான் நடுங்கினேன் என்று சொல்கிறான். வாசிப்போம்.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் திரும்ப 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 சொல்லுகிறான். தானியேல் அறிவில் சிறந்தவன். தேவன் வெளிப்பாடுகளை தந்தான். தானியேல் ஒருவேளை சொப்பனத்தை பார்த்த ஒரு ராஜா சொப்பனம் இன்னதென்று சொல்லாமலே நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்கு விளக்கத்தையும் சொல்லணும்னு சொன்னான். தானியேலின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அரிதான ஒரு கட்டளை, ஒருவனாலும் சொல்ல முடியாது. இந்த கனவை பார்த்த, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா சொல்லிடலாம். நான் பார்த்த கனவையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்வது தாசனாகி தானியேல் தேவனிடத்துல செபித்த, தேவனிடத்துல மன்றாகி அது சொப்பனத்தையும் அறிந்து கொண்டேன், அதனுடைய விளக்கத்தையும் அறிந்து கொண்டேன். ராஜாவினிடத்தில் அதை வெளிப்படுத்தி அங்கே அழிந்து போக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் தப்புவித்தவன். நாம அறிவு சிறந்த தானியேல். ஆனா நீ திரும்ப திரும்ப பேசுறான், நீ அறிவடைவதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் இங்க வசனம் சொல்லுது, நீ அறிவை அடைகிறதற்கு உன்னுடைய தேவனுக்கு முன்பாக, நீ இப்ப இங்க வந்திருக்கிறதாலே தேவனுக்கு முன்பாய் வந்திருக்கிற உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கு. எப்பொழுதுமே பிசாசின் திட்டம் என்ன தெரியுமா? நீ தேவ பிள்ளையானால், தேவனுக்கு பிரியமான நபரானால், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தா ஏதாவது ஒரு திட்டத்தை பிளான வைப்பான். தேவனுக்கு உன்னை சிறுமைப்படுத்த, தேவ ஜனங்களுக்கு உன்னை கீழே தள்ள. உன்னுடைய ஜெப வேலையில இந்த வாச நாட்கள் எதற்கு? ஜெபிக்கும் போது தேவன் அதை உணர்த்துகிறவர். ஒரு அலையிலே சொல்ல, நல்ல ஒரு அலையிலே சொல்ல. அங்க சொல்லப்பட்ட வாசி கேட்போம். உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்து பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்காக பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி பிசாசு போராடுறான். எதுக்கு? எப்படி ஆகிலும் தானியேலை கீழே தள்ள, அவமானப்படுத்த, அவனை ஒன்றுமில்லாதவனாய் காண்பிக்க. இவன் வேற ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். தானியேலுக்கு ஒண்ணும் தெரியாது. தானியேல் அப்ப ஆண்டு சொல்ல தெளிவடையணும். தானியேல் தேவ ஜனமே, ஒருவேளை நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தெளிவு வேணும், தெளிவு வேணும். நமக்கு விரோதமாய் எழுப்புகிறது யார்? நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது யார்? என்ன காரியம் நமக்கு விரோதமாய் வருகிறது? ஒருவேளை நம்ம எல்லாவற்றையும் நம்பி எல்லாரை போலவே ஓடிக்கொண்டிருந்தா விழுந்து விடுவோம். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, தேவ தூதன் சொல்லுகிற தரிசனத்தை சொல்லுகிறான். தரிசனத்தை கவனமாய் நீ கேளு, வார்த்தையை கவனமாய் கேளு. நீ அறிவடையணும், உன்னை தள்ள, சிறுமைப்படுத்த. அப்படி காரியம் நடக்கும் போதே பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியோடு எத்தனை நாள் போராடினானா? 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். போராட்டம். தூதன் போராடுகிறான். யாருக்காக? தேவ பிள்ளையாகிய தானியேலுக்காக. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை அழிக்க, நம்மை தேவனை விட்டு பிரிக்க, ஒருவேளை நம்மை மற்றவர்களுக்காய் அவமானப்படுத்த பிசாசு போராடலாம். தேவ தூதர்களை தேவன் அனுப்புவார். அமர் அமர் அமர். தேவ தூதர்களை அனுப்புகிறது மாத்திரமல்ல, நமக்கு அதை வெளிப்படுத்துவார். எச்சரிப்பின் சத்தம் தேவனிடத்திலிருந்து வரும். சொல்லப்பட்டிருக்க 21 நாட்கள் போராடினான். ஆனாலும் அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். இவன் கேப்ரியேல் செய்தியை கொண்டு வருகிற தூதன். இந்த செய்தியை தானியேலுக்கு தெரிவிக்க விடாதபடிக்கு அங்கே அதிபதி என்னோடு கூட போராடினான் என்று சொல்லுகிறான். எனக்கு உதவியாய் மிகாவேல் யுத்தம் பண்ணுகிற தூதன். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை தேவன் உனக்கு விரோதமாக, ஒருவேளை தேவன் அனுப்புகிற செய்தியை நீ அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அங்கே அதிபதி பிசாசு, லூசிபர், 3 தூதர்கள் அங்கே பேசப்படுகிறது. இந்த வசனத்துல லூசிபர் போராடுறானா, விடமாட்டவன.
நீ இந்த செய்தியை சொல்லவே முடியாது. 21 நாட்கள் போராடி கொண்டு வந்து கேப்ரியேல் அந்த செய்தியை தானியேலிடத்தில் கொடுத்தானா. தானியேல் இப்போது என்ன செய்து கொண்டிருந்தான்? ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஜெபம் நம் வாழ்க்கையில் அவசியம். உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். உபவாச நாட்களில ஒரு போராட்டம் எழுதும் பாருங்க. ஊழியங்களில் ஒருவேளை இங்க நினைக்கிறது இல்ல, இது லகுவானது அல்ல. ஒருவேளை சபையை உடைக்க, ஊழியர்களை உடைக்க, குடும்பங்களை உடைக்க, விசுவாச பிள்ளைகளை கீழே தள்ள சத்துரு எழுப்புவான். தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். அவன் தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அங்கே பிசாசு அதிபதி போராடினான், என்னோடு 21 நாட்கள் போராடினான். மிகவே யுத்தம் செய்கிற தூதன் என்ன செய்தானா? வாசிக்கப்போம். எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். உதவியாய் வந்தான். நம்ம இடத்துல ஒரு செய்தி இன்றைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தானியேலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கலாம். விசுவாசத்துல தானியேலை போல இருக்கலாம். ஒருவேளை பரிசுத்தத்துல தானியேலை போல இருக்கலாம். நமக்கு விரோதமாய் கூட அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி சத்துரு போராட எத்தனைக்கலாம். தேவனுடைய சத்தம் கேட்கிற அறிவு. ஒருவேளை தேவன் செய்தி அனுப்புவான். ஜெப வேளையில தேவன் செய்தி அனுப்புவான். ஒருவேளை நம்ம தியானிக்கிற நேரத்துல செய்தியை அனுப்புவான். ஒருவேளை அதை அசக்தியாய் நினைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அறிவை கொடுங்க. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், அவனுக்கு இருந்த பக்தி, அவனுக்கு இருந்த விசுவாசம், அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அப்படியே பக்தி வைராக்கியம் உடையவன் தான். கிறிஸ்துவை அறிந்த பிறகு, அபிஷேகிக்கப்பட்ட பிறகு அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், அவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிவு வேணும். செபிக்கும் போதுதான் அது கிடைக்கும். ஒருவேளை எனக்கு எல்லா அறிவும் இருக்குது, எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு. ஒருவேளை தானியேல் நினைத்திருந்தா கேட்டுக்கலாம், எனக்கு எந்த பகுதியில் அறிவு இல்லை. பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற செய்திகளை அறிந்து கொள்ளுகிற அறிவிற்கு நமக்கு வேணும். நாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யலையே, நான் அப்படியெல்லாம் பேசலையே, அப்படியெல்லாம் நடக்கலையே, எனக்கு விரோதமாய் ஏன் இப்படி இவர்கள் செயல்படுகிறார்கள் தானியேல் அங்கே கேட்கவே இல்லை. செய்தியை அனுப்பினவர் தேவன், கொண்டு வந்தவன் தேவதூதன், கேட்டவன் தேவ பிள்ளை. அதனாலே அங்கே தேவ தரிசனங்கள் நிறைவேற்றி என்று வாசிக்கிறோம். சொல்றீங்களா? தானியேல் அதை எழுதி வைத்தான். இந்த நாட்களில கூட நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நமக்கு ஒண்ணுமே தெரியாது, வேலை வேணும்னு ஜாம் பண்ணிட்டு இருக்கோம், நாமே இல்லாமபடிக்கு ஒருவேளை சத்துரு அழிக்க நினைக்கிறான். தேவன் நம்மோடு தான் இருக்கிறான். நாம ஒருவேளை குடும்பத்தை அழிக்க அநேக திட்டங்களை சத்துரு வைத்திருக்கலாம். ஒருவேளை சிதறடிக்க அநேக திட்டங்களை பிசாசு வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து பேசினார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. 1 மணி நேரமாவது. இந்த நாட்களில நம்ம ஜெபிக்கிறோம் தேவஜனமே. இந்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே போவாது. அல்லேலூயா. அந்த 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தேவன் சாட்சிகளாக நிறுத்துவார். நம்ம ஜெபித்து ஜெயம் எடுப்போம். எல்லா கண்களையும் எங்களை அளவில்லாமல் நேசிக்க எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. அன்றுவரை தானியேலை போல அறிவில் சிறந்த பிள்ளைகளாய் நாங்கள் இல்லாமல் இருந்தாங்க. எங்க அறிவாய் ஞானமாய் எங்களுடைய புத்தியாய் இருக்கிறவர் நீர்தான். சரியாய் நடத்துங்க, சரியாய் நடத்து. பரலோகத்திலிருந்து அறிவை உணர்த்துகிற தேவன் தூதனை அனுப்பி அதை செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற மாட்டோம். கரம் பிடித்து நடத்துங்க. தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. அதை புரிந்து கொள்ளுகிற அறிவைகளை கொடுங்கப்பா. தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து சாட்சிகளாய் நிறுத்துகிறக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன். இந்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு நாள் வீணாய் போகாது என்பதை அறிந்திருக்கிறோம் சாமி. இந்த ஜெபம் ஆகிய இன்னும் அதிகமாய் சபை மீது நீர் ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. நாம மாத்திரம் மகிமைப்பட பெரிய காரியங்கள் செய்ய
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.